அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அநேக பொக்கிஷங்கள், ஆசீர்வாதங்களிலே வெளியேற பெற்ற பொக்கிஷம் பரிசுத்தாவியானவர் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய நேரம் வரும்பொழுது தன்னுடைய சீஷர்கள் கலங்கி நின்றார்கள். இயேசு இத்தனை நாட்கள் நம்மோடு கூட இருந்தார், இப்பொழுது நம்மை விட்டு போகிறாரே என்று அவர்கள் கலங்கின பொழுது இயேசு அவர்களை பார்த்து யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறேன், அவர் உங்களிடத்திலே தேற்றரவாளனை அனுப்புவார் என்று 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அந்த தேற்றரவாளன் எப்போதும் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்குள்ளும் வாசம் செய்வார். இந்த தேற்றரவாளன் யார்? அருமையானவர்களே, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தேற்றுகிறவர். எனவேதான் அவருடைய பெயர் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன். அவர் நம்மை விட்டு விலகாமல் எப்போதும் நம் பக்கத்திலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நம்மை தேற்றிக்கொண்டே, நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு அதை சரி செய்வேன், நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் நம்மை ஆற்றி தேற்றிக்கொண்டே இருக்கிறார். 23ஆம் சங்கீதத்திலே தாவீது இப்படியாக பாடுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவர். ஒரு நல்ல மேய்ப்பனை எடுத்துக்கொள்வோம். அவன் தன்னுடைய ஆடுகளுக்கு எந்த இடத்தில் நல்ல பசுமையான புல் கிடைக்கும் என்று அவன் தேடி பார்த்து அந்த இடத்திற்கு கொண்டு போய் அந்த ஆடுகளை நடத்துவான் அல்லவா? ஒரு இடத்திலே புல் பசுமையா இருக்கும் என்றால் அந்த இடத்திலே நல்ல மழை இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகிறது. 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போல, பூமியை நனைக்கும் தூறலை போல அவர் இறங்குவார். வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறதல்லவா? ஆனால் பரிசுத்த ஆவியானவராகிய மழை அந்த வசனங்கள் மேல் இறங்கும் பொழுது அன்றைய தினம் அந்த சூழ்நிலையிலே நமக்கு என்ன ஆகாரம் தேவை என்பதை அவர் அறிந்து அதை நமக்கு பசும் புல்லாக அவர் கொடுக்கிறார். அப்போது நம்முடைய ஆத்துமா புஷ்டி அடைகிறது, நாம் ஆறுதல் அடைகிறோம். அதுதான் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரமா இருக்கிறது. எனவேதான் தாவீது வேதத்தை படிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாய் நீர் என் கண்களை திறந்தருளும். அப்படியாக சொல்லிவிட்டு அவர் கர்த்தருடைய வசனத்திலே தனக்கென்ற ஒரு ஆகாரத்தை, தனக்கென்ற ஒரு வார்த்தை அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது 49ஆம் வசனத்திலே அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த வசனத்தை நீர் எனக்கு கொடுத்தீர், அதன் மேல் நம்பிக்கை வைத்து விட்டேன், அந்த வசனத்தை நீர் எனக்காக நினைத்தருளும், அதுதான் என் சிறுமையிலே எனக்கு ஆறுதல் என்று அவர் சொல்லுகிறார். உண்மையிலே சொல்வோம் என்றால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாம் ஆயிரக்கணக்கான வசனங்களுக்கு முன்பாக அமர்ந்து அந்த வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை, நமக்கென்ன ஆறுதல் தேவை, ஆலோசனை தேவை, நமக்கென்ன வார்த்தை தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவராகிய மழை அந்த வசனங்களின் மேல் இறங்கி அதை நமக்கு பசும் புல்லாக மாற்றுகிறார். எனவே நாம் வேதத்தை படிக்கும் பொழுது இப்படியாக சொல்வோம், பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசனங்கள் மேல் நீர் மழை போல இறங்கும் அப்பா, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பசும்புல்லாக எனக்கு இன்றைக்கு தாரும் என்று நாம் கேட்போம். அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், புல்லுள்ள இடங்கள் மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அவர் என்னை நடத்துகிறார். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை நடத்தும் பொழுது அந்த ஆடுகள் மிகவும் பயந்த சுபாவம் உள்ளது என்று அவனுக்கு தெரியும். அவைகளுக்கு தைரியம் இல்லை, அவைகள் சீக்கிரமாக பயந்து ஓடிவிடும். முக்கியமாக தண்ணீர் வேகமாக
அலைவீசி மோதி ஓடி வருகிற இடத்திலே மேய்ப்பன் அவர்களை கொண்டு போகவே மாட்டான். அப்படி கொண்டு போனால் அந்த ஆடுகள் ஓடி போய்விடும். எனவேதான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நீர் என்னை நடத்துகிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கூட ஜெபிக்கும் பொழுது நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மனதிலும் கூட பல அலைகள் வீசுகிறதல்லவா, பல சிந்தைகள், பல கலக்கங்கள் வந்து நாம் சரியாக ஜெபிக்க தடையாக வந்து விடுகிறது. ரோமர் 8:26 சொல்லுகிறது, ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எனவேதான் யூதா 20 சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய மனதில் இருக்கிற கலக்கங்கள் மாத்திரமல்ல, வெளியிலும் கூட நமக்கு பல சவால்கள், பலவிதமான பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 65:7 சமுத்திரத்தின் முழக்கத்தை, அதுடைய அலைகளின் இரைச்சல்களை, ஜனங்களின் அமளியை கர்த்தர் அமர்த்தி கொடுக்கிறார். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்கி விடுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உள்ளத்திலே கலக்கங்கள், வெளியே பிரச்சனைகள், சவால்கள், ஆனால் அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியை தேடி ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கொந்தளிப்பெல்லாம் அடக்கி போடுகிறார். நாம் ஜெபிப்போமா? அருமையான பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களை நல்ல புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மழை போல இறங்கி, அப்பா, ஒவ்வொரு நாளுக்கு எங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு என்ன ஆகாரம் தேவை, எங்களுக்குள்ள பிரச்சனைக்கு எந்த ஆகாரம் தேவை என்று உமக்கு தெரியும். நீர் மலை போல இறங்கி அந்த வார்த்தைகளை எங்களுக்கு பசும் புல்லாக மாற்றி தாரும். அப்பா தகப்பனே, நாங்கள் ஆவியிலே ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்குள்ளே இருக்கிற கலக்கங்கள், போராட்டங்கள், வெளியே இருக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அடக்கி போடுவதற்காக உமக்கு நன்றி. ஆவியிலே ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.